வணக்கம் நண்பர்களே. இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை சாதாரண புராணமல்ல. இது சிவபெருமானின் மறைந்த ஒரு அதிசய ரகசியம். ஆனந்த தாண்டவத்துக்கு பிறகு வெளிப்பட்ட மயான தாண்டவம். ஒருமுறை பார்வதி தேவியுடன் சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த நடனத்தில் இசை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் துடிப்பே ஒலித்தது. தேவியின் புன்னகை அந்த நடனத்தின் உயிர். தேவர்கள், கந்தர்வர்கள், வானவாசிகள் அனைவரும் அந்த நடனத்தை பார்த்து மயங்கினர். ஆனால் திடீரென சிவபெருமான் நடனத்தை நிறுத்தினார். அவரின் கண்களில் தீப்பொறி மின்னியது. அவர் பார்வதியிடம் சொன்னார், சக்தியே, ஆனந்த தாண்டவம் அனைவரும் அறிந்தது. ஆனால் பிரபஞ்சத்தின் மறைந்த உண்மையை காண விரும்புகிறாயா? அடுத்த கணமே அவர்கள் நின்ற இடம் மாறியது. சிதம்பரத்தின் பொற்கோபுரம் மறைந்து கரும் இரவால் சூழப்பட்ட சுடுகாடு. எரியும் சிதைகள், சாம்பல் காற்றில் பறக்க, அலரும் பிசாசுகள், சிரிக்கும் பேய்கள். அந்த இடம் மரணத்தின் அரங்கம். உங்களுக்கு சிவன் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓம் நம சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எவ்வளவு பேருக்கு சிவன் பிடிக்கிறாருன்னு. சிவபெருமான் அங்கே நின்றார். சாம்பல் பூசப்பட்ட உடல், கழுத்தில் பாம்புகள், கண்களில் மின்னல் பறக்க அவர் நடனமாடத் தொடங்கினார். அந்த நடனம் கொடூரமாயிருந்தது. ஒவ்வொரு அடியிலும் மரணத்தின் அதிர்வு, ஒவ்வொரு திருப்பத்திலும் படைப்பின் அதிசயம். பேய்கள் தாளம் போட்டன, பிசாசுகள் கைத்தட்டின. எரியும் சுடுகாடே அந்த நடனத்தின் அரங்கமானது. பார்வதி முதலில் பயந்தாள். ஆனால் பிறகு உணர்ந்தாள், இது மரணத்தின் நடனமல்ல, இது மறுபிறப்பின் நடனம். புராணங்கள் சொல்கின்றன, இந்த மயான தாண்டவத்தை ஒருமுறை பார்த்தால் மனிதனின் பிறவிச் சக்கரம் உடையும் என்று. தேவர்கள் கூட இந்த ரகசியத்தை காண அனுமதி பெறவில்லை. ஆனால் பார்வதிக்கே சிவன் இதை வெளிப்படுத்தினார். ஏனெனில் அவர் சக்தி, படைப்பின் மூலவிதை. மயான தாண்டவம் என்ன சொல்கிறது தெரியுமா? அழிவு என்பது முடிவல்ல, அழிவின் நடுவே படைப்பு பிறக்கிறது. பயம் என்பது இருளல்ல, பயத்தின் நடுவே ஆனந்தத்தின் தீபம் எரிகிறது. இந்த நடனத்தை உக்ர தாண்டவம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அதுவே காளி தேவியுடனான தொடர்பை உருவாக்குகிறது. சிவனின் பக்கத்தில் காளி தோன்றும்போது பேய்கள் மட்டுமல்ல, காலதேவன் கூட நடுங்குகிறான். மறுபிறப்பின் ரகசியம் இருள் வழியே ஒளி பிறக்கிறது என்பதே. பார்வதி தன் கண்களில் கண்ணீர் மல்க சொன்னாள், நாதா, உமது நடனம் மரணத்தை கூட வணங்க வைக்கிறது. சிவன் சிரித்தார். அவர் சொன்னார், இதுதான் மயான தாண்டவம். அழிவின் நடுவே படைத்து, மரணத்தின் நடுவே மறுபிறப்பு. அந்த ரகசியம் இன்று கூட சிலருக்கே தெரியும். அதனால்தான் சிவன் மர்மங்களின் பேரரசன். நண்பர்களே, இப்படிப்பட்ட அரிய புராணக் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.